கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வீக அழைப்பு என்றதான ஒரு காரியம் இருக்குது. தேவன் உங்களை அழைக்கும் பொழுது எப்படிப்பட்டதான அழைப்பை அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வாசிக்க போகிற ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 28, 29, 30 ஆகிய வசனை வாசிக்க போகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அன்றியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நீங்க அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. முதலாவதாக உங்களை தேவன் தம்முடைய திட்டத்திற்காக அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் மட்டுமே 140 கோடிக்கு மேலே இருக்கக்கூடியதான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட 140 கோடி ஜனங்களையும் தேவன் என்ன பண்ணலனாக்க பெயர் சொல்லி அழைக்கல. ஆனால் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிறதான அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அப்போ யார் மூலமாக ரட்சிக்கப்படணும்னாக்க, நீங்கள் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் அநேக ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும். நீங்கள் சொன்னாக்க தான் அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு போய் சேரும். நீங்கள் சொன்னாக்க தான் அவங்க இயேசுவை அறிந்து கொள்வாங்க. நீங்கள் சொன்னாக்க தான் அந்த அறியாமை என்றதான அந்த பாவ இருள் விலகி வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தென்படுவார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கார் இருள் போன்றதான பாவத்தில் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. யார் நமக்கான ஒரு பாதையை காட்டுவாங்க, யார் நமக்கான ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாங்க, யார் நமக்கான ஒரு எதிர்கால நல்ல வாழ்க்கையை அவங்க காட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க கவலையோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றதான அந்த உன்னதமான தெய்வத்தை அறிவதற்கான எந்த விதமான வழியும் கிடையாது. என்ன காரணம்னாக்க, பாவத்தினுடைய பிடியிலையும் பாரம்பரிய கட்டுகளிலும் பலவிதமான விக்கிரக ஆராதனையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரியான ஒரு கொட்டகையை அவங்க கட்டியிருக்கிறாங்க. கட்டிட்டு அதை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த கொட்டகையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் நின்றுட்டுருக்கிறாங்க. எல்லோரும் நின்றுட்டுருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரை, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தனித்தனியாக ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்கனாக்க கட்டி தூக்கிட்டு வராங்க. அவங்க கையை கட்டியிருக்கிறாங்க. அவங்க நடக்க வச்சு தான் கூட்டு வர மாதிரி தெரியுது எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது. கொண்டு வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த இப்படிப்பட்டதான ஒரு ஷெட்டுக்குள்ளே போட்டுட்டு அந்த ஷெட்டை கொளுத்தி விட்டாங்க உயிரோட. அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. 2 நபர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் உயிரோடு கூட ஒரு கட்டப்பட்டதான அந்த கொட்டகைக்குள்ளே அவங்க உயிரோடு எரிந்து போயிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு பாரம்பரிய பாவக்கட்டு பாருங்கள். எதற்காக எரிக்கிறாங்கன்னு தெரியல, ஏன் அவங்க கொல்லப்படுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு ஐதீகம் ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை மிக முட்டாள்தனமான நம்பிக்கையாக இருக்குது. அடுத்தவர்களை கொன்று அவருடைய அந்த மரணமானது இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக மாறுங்கிறதான ஒரு பெரிய முட்டாள்தனம். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட முட்டாள்தனமான பாரம்பரிய பாவ கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடியதான ஜனங்களுக்கு யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது அப்படின்னு பார்த்தாக்க, நீங்களும் நானும் அந்த ஊழியத்தை செய்வதற்காக இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கு. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. அன்றியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறதான நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டீர்களோ அதை போலவே மற்ற ஜனங்களும் அழைக்கப்பட வேண்டும் என்றதான அந்த உன்னதமான ஊழியத்தை நீங்கள் செய்வதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னை அழைச்சிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அவருக்கு சொந்தமான பிள்ளையாக மாறிட்டேன் அப்படிங்கிறதான ஒரே ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க உங்கள் கையில் வச்சிருக்கிறீங்க. அதில் இன்னொரு பகுதி இருக்குது. நீங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை, நீங்கள் பெற்றுக்கொண்டதான விடுதலையை, நீங்கள் பெற்றுக்கொண்டதான உன்னதமான ஆசீர்வாதங்களை மற்ற ஜனங்களுக்கு உங்கள் வாயினாலே எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு உன்னதமான ஊழியத்தை தேவன் உங்களை கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்ததே
அவர் செய்திருக்கிறதான நன்மைகளையும், அவர் செய்திருக்கிறதான அற்புதங்களையும், அவர் கொடுத்திருக்கிறதான விடுதலையும் மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் அறிவித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்க என்ன பண்ணாக்க ஊழியம் செய்யணும். யார்ப்பா ஊழியம் செய்யணும்னாக்க, யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த சபையாகிய குடும்பத்தில் நிரந்தரமான அங்கத்தினராக இருக்கிறார்களோ, அத்தனை நபர்களும் தங்களுக்கு கிடைக்கக்கூடியதான நேரங்களில் கர்த்தருக்காக சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய வேண்டியது கர்த்தருடைய அழைப்பாக இருக்குது. கையில் வைத்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். நான் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? நான் கூப்பிட்டா வருவாங்களா? எனக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியாது. நான் கூப்பிட்டாக்க என்னை யாராவது கிண்டல் பண்ணுவாங்களே, யாராவது தப்பாக பேசுவாங்களே அப்படிங்கிறதான தயக்கங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்காக நாங்கள் வெட்கப்பட்டிருந்தாக்க இந்த இடத்துல சபை கிடையாது. நாங்கள் வெட்கப்பட்டிருந்தாக்க நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. நாங்கள் வெட்கப்பட்டிருந்தாக்க நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியதான வாய்ப்பு கிடையாது. நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக முடியாது. அப்போ எங்களை என்ன பண்ணான ஆண்டவர், அந்த வெட்கத்தை எடுத்து போட்டு, கூச்சத்தை எடுத்து போட்டு, எல்லா விதமான அந்த தடைகளை அகற்றி போட்டு, திறந்த மனதோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியதான அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபையை இப்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு கொடுத்து கொண்டு கையில் வைத்துலாங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் நீங்கள் பலப்பட போகிறீங்க. இப்போவே பலத்தை ஆண்டு கொடுத்துட்டார். நல்லா பலப்பட்டுருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, ஆவிக்குள்ளாக நிரம்புறீங்க, கர்த்தருடைய அந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வாய் சும்மா இருக்காது. நிச்சயமாக கர்த்தர் செய்திருக்கிறதான அற்புதங்களை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கக்கூடியதான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை இங்க வந்திருக்கிறதான எல்லா தாய்மார்களும், எல்லா சகோதரர்களும், எல்லா மூப்பர்களும், எல்லா வாலிப பிள்ளைகளும் நீங்க திறம்பட செய்வதற்காக தேவன் உங்களை பலப்படுத்த போய் கையில் வைத்துலாங்களா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஊழியம் செய்வதற்கு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வரும். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலும் மறுபடியும் சொல்ல போறேன். ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரை நிர்வாணத்தில் இருக்கிறான். அவனை யாராலையும் சங்கிலியால் போட்டு கூட கட்ட முடியல. பைத்தியமாக இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் அவன் இருக்கிறதான இடம் கல்லறையில் தான் இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் நாயை போல் இல்லை நரியை போல் ஊளையிடக்கூடியதான ஒரு வார்த்தை. மனுஷனை போல் பேசவே கிடையாது. அவன் கூக்குரல் இடுகிறான். கூக்குரல்னாக்க வாயிலிருந்து தெளிவான வார்த்தை வரதே கிடையாது. கண்ணாப்பண்ணான்னு கத்துறது. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் கல்லறையில் கூடியிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஸ்தோத்திரம், அந்த மனுஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி போனார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யார் தேடி போனது? யார் தேடி போனது? யாரை தேடி போனார்? யாரை தேடி போனார்? பைத்தியமாக இருக்கக்கூடியதான ஒரு வாலிப பையனை தேடி போகிறார். அந்த வாலிப பையன் எப்படி இருக்கானாக்க, ஒழுங்கான ட்ரெஸ் போடலை, ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக தூங்குறது கிடையாது, வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் தெளிவு கிடையாது, பைத்தியமாக இருக்கிறான். ஆனால் அந்த வாலிப பையனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி போய் அவனை பார்க்கிறார். பார்த்த பொழுது அவனுக்குள்ளே இருந்ததான கொடிய பிசாசுகள் என்ன பண்ணுதுனாக்க, தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே ஏன் எங்களை துன்பப்படுத்த வந்தீங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த பிசாசுகள்லாம் கேட்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வாலிப பிள்ளையினுடைய சரீரத்திலிருந்து வெளியில போகும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுக்கிறார். அப்படி அனுமதி கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த பண்டுகளுக்குள்ள அந்த பிசாசுகள் போயிடுச்சு. ஏறத்தாழ அந்த பிசாசுகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னாக்க 6000 பிசாசு. எத்தனை பிசாசு? ஒரு பிசாசு இருந்தாலே நீங்க படாத பாடுபடுறீங்க. ஒரு பிசாசு இருந்தா தூங்க மாட்டீங்க. ஒரு பிசாசு இருந்தாக்க உங்களுடைய சிந்தையில ஒரு நல்ல ஒரு சிந்தை இருக்க மாட்டுது. ஆனா அந்த வாலிப பிள்ளையினுடைய அந்த சரீரத்துல ஏறத்தாழ 6000 பிசாசுகள் இருந்துச்சு. ஆண்டவருக்கு அந்த பைத்தியக்காரன் என்னவா இருந்தானாக்க தேவையா இருந்தா. கையில வைத்துலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அவன் என்ன பண்ணிருப்பான்? ஆண்டவர் அந்த வாலிப பையனை பார்க்கிறாரு. ஒரு பெரிய
அற்புதமானது நடக்குது. பிசாசெல்லாம் ஓடி போச்சு. அந்த பிசாசு எல்லாம் எங்க போச்சுனாக்க பண்டிகைக்குள்ள பூந்தோன்னா அந்த பண்டிகை எல்லாம் கடலுக்குள்ள போய் செத்து போச்சு. செத்து போனதுக்கு அப்புறம் இந்த வாலிப பையன் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெளிவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் அமர்ந்திருக்கிறத அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பயமும் ஆச்சரியமும். என்ன பயம்னாக்க இந்த இயேசு உள்ள வந்தாருனாக்க மறுபடியும் பண்ணிலாம் செத்து போயிருமே அப்படிங்கிறதான இன்னொரு பயம். ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தராலும் குணப்படுத்த முடியாததான இந்த பைத்தியக்காரன் எப்படி சுகமான அப்படிங்கிறதான ரெண்டு காரியங்கள். ஒன்னு பயமும் ஒன்னு ஆச்சரியமும் நடந்துச்சு. இப்ப இயேசு வந்து அவர் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்க எங்க ஊருக்குள்ள வராதீங்க தடை பண்ணுவாங்க. அப்படி தடை பண்ணும் பொழுது இயேசுவை சொல்றாங்க, நீங்க எங்க ஊருக்குள்ள வராதீங்க, எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்க எங்கேயாவது போங்கன்னு சொல்லி இயேசு விரட்டுறாங்க. இயேசு என்ன பண்றாருனாக்க அவர் கிளம்பிட்டார் உடனே. இல்ல நான் இங்க இருந்து நான் ஊழியம் செய்ய போறேன்னா அப்படி சொல்ல கிடையாது. யாரும் ஏற்றுக்கொள்ளல, ஒரே ஒரு நபர் மட்டும் தொடுறாரு. அப்படி தொடும் பொழுது அந்த வாலிபன் மட்டும் தான் ரட்சிக்கப்படுறான். இயேசு என்ன பண்றாரு, அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது அந்த வாலிப பையன் என்ன பண்ணானாக்க இயேசுவோடு கூட இருக்கும்படிக்கு, ஆண்டவரே நானும் உங்க கூட வரேன்ப்பா, நீங்க என்னை குணமாக்கிட்டீங்க, நான் நல்லா இருக்கிறேன், அதனால நான் உங்க கூட வர போறேன்னு சொல்லி என்ன பண்றானாக்க இயேசுவோடு கூட வரேன் போறேக்கலாம். அப்ப இயேசு சொல்றாரு, அதெல்லாம் நீ என் கூட வரக்கூடாதுப்பா, நீ என்ன பண்ணு, ஓ ஊர்ல ஓ ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணு, என்னுடைய அற்புதத்தை நீ தான் சாட்சியா அறிவிக்கணும்னு சொல்லி அந்த வாலிப பையனை அந்த ஊருக்கு ஒரு ஊழியக்காரனாகவே விட்டுட்டு போயிட்டார். கையில வைத்தாங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருப்பான் அந்த பைத்தியக்காரன், என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தெளிஞ்சிட்டான் அவன், தெளிஞ்சிட்டான். ஆனா பைத்தியமா இருந்ததான அந்த நாள் அவனுக்கு தெரியுமா? அவன் ட்ரெஸ் இல்லாம இருந்தது அவனுக்கு தெரியுமா? அவன் பேசுறதான வார்த்தைகள் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்னதான் வந்து அவன் சுவிசேஷம் அறிவிச்சிருப்பான்? இயேசுவை பத்தி என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு கிடையாது. அந்த ஊர்ல அவன் பைத்தியக்காரன்னு யாருக்கு மட்டும் தெரியும்? யாருக்கு மட்டும் தெரியும்? யாருக்கு மட்டும் தெரியும்? யாருக்கு மட்டும் கிடையாது, அந்த ஊருக்கே தெரியும். அந்த ஊருக்கே தெரியும். அப்ப இவன் வந்து வாயை திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள நடந்து வந்தாலே அந்த ஊர் ஜனங்கள் இந்த வாலிப பையனை ரொம்ப ஆச்சரியமா பாவம். கையில வச்சாங்க. அல்லேலூயா. அப்ப இவங்க இந்த வாலிப பையனை பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனக்கண்ல இன்னொரு நபர் தென்படுவா. யார் தென்படுவா? ஏன் ஏன் அவர் தான் யார சுகமாக்குனாரு? வாலி பையன் அவன் பைத்தியத்தை அட என்ன பண்ணாரு? சுகமாக்கினார். அப்ப அந்த வாலிப பையன் அங்க போய் நின்னாலே அது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஊழிய. கையில வைத்தாங்க. இன்றைக்கு சில நேரங்கள்ல நாம போய் வாயை திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம நின்னா கூட நம்மை கொண்டு தேவன் பலத்த ஊழியர்களை செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்க. கையில வச்சாங்க. அழைச்சிட்டாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறதான எல்லாருக்கும் சகலமும் நன்மை, எல்லாமே நன்மையா தான் முடியும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாத்தீங்கன்னாக்க நிறைய உங்களுக்கு நெருக்கம் வரும். சரி, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், முழுகினேன், ஞானசானம் எடுத்தேன், என்னன்னு தெரியல எனக்கு நிம்மதியே இல்லாம இருக்குதுன்னு சொல்லி புலம்பக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கை பாதையானது மற்ற ஜனங்களுக்கு அடையாளமாக மாறிக்கொண்டிருக்குது. விசுவாச கையில வைத்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பையனுடைய வாழ்க்கைய தேவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுறாரு. அவருடைய பைத்தியமாக இருக்கக்கூடியதான அந்த சிந்தையானது மாற்றப்படுகிறது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படுகிறது. அவருடைய நிர்வாணமானது மூடப்படுகிறது. ஒரு நல்ல கிருபையுள்ள அந்த வாலிபனாக அவன் மாறுகிறான். அப்படி மாறக்கூடியதான அந்த வாலிபனுக்கு தன்னுடைய கடந்த கால பைத்தியமாக தெரிந்ததான அந்த நாட்கள் அவனுக்கு வெளிச்சமா இல்லை. ஆனா அவனை பற்றி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சின்ன பிள்ளைகளும் தெரியும். யாரை பார்த்தாலே அது பைத்தியம் வராண்டா, யாரும் முன்னாடி போகாதீங்கன்னு சொல்லி அவனை பார்த்தாலே விலகி ஓடக்கூடியதான ஒரு பெரிய கூட்டம் அந்த ஊர் முழுசு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்க அவன் தெளிந்தவனாக கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதத்தை பெற்றுக்கொண்டவனாக அந்த ஊருக்குள்ள போய் சும்மா நிற்கிறான். எல்லா ஜனங்களும் அந்த வாலிபனை ஆச்சரியமாக பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கையில வைத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அழைக்கப்பட்டதான அழைப்பு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு என்ன அழைச்சிருக்கிறாரு? ஸ்தோத்திரம். முதலாவது நீங்க என்ன, ரட்சிப்புக்காக தேவன் அழைத்திருக்கார். அந்த வாலிப பையனை ஆண்டவர் ரட்சித்தாரா இல்லையா? ரட்சிப்பை வெட்டுக்கொண்டான் அவன். ரட்சிப்பு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரட்சிப்புக்கு அடுத்த நிலை ஒண்ணு இருக்குது. என்ன இருக்கு? இல்ல, ரட்சிப்புக்கு அடுத்த நிலை
ரட்சிப்புக்கு அடுத்த நிலை. ரட்சிக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிலை இருக்குது. கீழ்ப்படிதலா? வேற வேற வேற. ரட்சிக்கப்படுறீங்கனாக்க அதுக்கு அடுத்தது பரிசுத்தமாக வாழக்கூடியதான ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த பரிசுத்தம் இல்லைனாக்க தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு அடுத்த நிலையில பரிசுத்தம் என்றதான ஒரு பெரிய இரண்டாவது காரியம் இருக்குது. முதலாவது நீங்க அழைக்கப்படுறீங்க, இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். கையில வைத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 1 தெசலோனிக்கேயர் இருக்கிற இடத்துல வாசிப்போம். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போதும் பாருங்க, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 23, 24 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப இரண்டாவது காரியம், முதல்ல அழைக்கப்படணும். இரண்டாவது காரியம், உங்களை பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கு. கையில வைத்தாங்க. அல்லேலூயா. அந்த வாலிப பையனுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. அந்த வாலிப பையன் இப்ப எப்படி இருக்கானாக்க அசுத்தம் நீக்கப்பட்டவனாக, ஸ்தோத்திரம், கரை திரை பிழை இல்லாதவனாக, கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தமாக மாற்றப்பட்டவனாக இரண்டாவது நிலைக்கு வந்துட்டான். முதல் நிலை, ஆண்டவரே தேடி போய் நீ வாப்பா, நீ எனக்கு தேவை, நீதான் சாட்சி, நீதான் ஊழியம் செய்ய போற, நீதான் அந்த ஊர் அசைக்க போற, நீதான் அநேகருக்கு அடையாளமா மாற போற, உன்னை பார்க்கிறவங்க ரட்சிக்கப்பட போறாங்க, உன்னை பார்க்கிறவங்க என்னை பின்பற்ற போறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாலிப பையனை போய் அழைக்கிறாரு. அழைத்து அவனுக்கு சொல்றாரு, நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, அசுத்தமா இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும், பல்லு விளக்கணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், நான் சொல்ற வேலையை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லாமலே என்ன பண்ணாருனாக்க அவனை உருவாக்குறாரு. அப்ப பரிசுத்தம் என்றதான இடத்துல இரண்டாவது அழைப்பு. முதல்ல பார்த்தா தெய்வீக அழைப்புல தேவன் உங்களை அழைக்கிறாரு, இரண்டாவது உங்களை பரிசுத்தப்படுத்துறாரு. அந்த பரிசுத்தமானது எது வரைக்கும் அந்த பரிசுத்தமா இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு பரிசுத்தமா இருப்பீங்க? முடிவு பரிந்தனாக்க நம்ம சாகிற வரைக்கும் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்னாக்க, ரொம்ப அருமையான வார்த்தை, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்க. பூர்ணம்னாக்க முழுமைப்படுத்துங்க. அப்ப முழுமைப்படுத்துனாக்க இது வரைக்கும்னாக்க நான் இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், நாளைக்கு அசுத்தமா இருப்பீங்கன்னா அந்த காரியம் கிடையாது. இன்றைக்கு பரிசுத்தம்னாக்க நாளைக்கு இன்னும் பரிசுத்தம், நாளை மறுநாள் இன்னும் பரிசுத்தம். அதாவது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் கர்த்தர் சொல்றாரு, நீ ஒண்ணு போன இங்கிட்டே போயிடு, அசுத்தமா இருக்கிறியா, நிறைய அசுத்தம் பண்ணு, ஆனா நீ பரிசுத்தமா மாட்டினாக்க அந்த பரிசுத்தம் என்றதான ஒரே நிலையில இருக்கக்கூடாது, இன்னும் பரிசுத்தமாக கூடியதான அந்த உயர்வுக்கு நீங்க வர வேண்டியது அவசியமாக. கையில வைத்தலாம். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காலை, முதல் அழைப்பு, தேவன் உங்களை தேடி வந்து பெயர் சொல்லி அழைக்கிறார். சில நேரங்கள் அவரே உங்களுடைய இருதயத்தை பேசலாம், சில நேரத்தில் யாராவது ஒரு ஆத்மாவை அனுப்பலாம், ஒரு ஊழியக்காரன் அனுப்பலாம், ஒரு மூப்பரை அனுப்பலாம், ஒரு ரட்சிக்கப்பட்டதான அற்புதத்தை பெற்றுக்கொண்டதான யாரோ ஒருத்தர் அனுப்பலாம். நீங்க அழைக்கப்படுறீங்க, பரிசுத்தமாக மாற்றப்படுறீங்க. 2 காரியங்கள் முடிஞ்சிருக்குது. 3வது காரியத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேங்கிறார். ஒரே வார்த்தை பாருங்க. எதுக்கு உங்களை தெரிந்து கொண்டார்? அங்க அழைச்சாரு, பரிசுத்தமாக்குனாரு, இப்ப தெரிந்து கொண்டேங்கிறாரு. எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கும்படி. வேற வேற என்ன சித்தம்? வேற வேற வேற. இப்ப நான் வந்து இந்த ஊருக்குள்ள வரேன், எனக்கு 10 பேர் வேணும் அப்படிங்கிறேன். உடனே கேட்பீங்க, என்னத்துக்கு ஏன் அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்றேன், நான் எனக்கு ஒரு சின்ன வயல் இருக்குது, களை எடுக்க போறேன், களை எடுக்கணும். அப்ப என்னன்னாக்க நான் 10 பேரை எதுக்குன்னு தேர்ந்தெடுக்கிறேன்? களை எடுப்பதுங்கிறது என்னமா? வேலை.
அப்ப ஆண்டவர் எதுக்கு உங்களை வந்து தெரிந்து கொள்றாரு? எதுக்கு தெரிந்து கொள்றாரு? என்ன வேலை செய்ய போறீங்க? உங்களை அழைப்பு புரியுதுங்களா? எதுக்காக அழைக்கிறாருனாக்க உங்களை வந்து முதல்ல உங்களை தேடி வந்து உங்களை அழைக்கிறாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துறாரு. நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்க. அடுத்தது ஊழியம் செய்யக்கூடியதான தகுதிக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறார். கையில வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு வேலையே கிடையாது. அவர் தான் நம்ம என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டார். மறுபடியும் வாசிக்கலாமா? யோவான் 15. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக, தம்முடைய வேலையை செய்யும்படியாக, தமக்கான திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உங்களை தம்முடைய வேலைக்காரராக தேவன் தெரிந்து கொண்டார். புரிஞ்ச? கை வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் சொல்லுங்க. உங்களை யார் அழைக்கிறா? நீங்களா வந்து தேடி போனீங்களா? உங்களை தேடி வந்தாரா? தேடி வந்தாரு. இரண்டாவது காரியம் உங்களை பரிசுத்தப்படுத்தினாரு. மூன்றாவது காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் வேலை செய்யும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக அவரே உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப நீங்க மூன்றாவது காரியம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த காரியத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 26வது வாசிக்க போறோம். உங்களை தெரிந்து கொண்டார் சொல்லப்பட்டாச்சு. எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்றார்? எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்த உலகத்துல நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. அவங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்துல யாரை தெரிந்து கொண்டார்? ஏற்கனவே ஒரு பைத்தியத்தை பார்த்துட்டோம்ல. அந்த பைத்தியக்காரனை யாராவது நம்பி இருப்பாங்களா? இன்னைக்கு நாமும் கூட சிலருடைய கண்களுக்கு முன்பாக பைத்தியக்காரலாக தான் இருக்கிறோம். புரிஞ்ச? கையில வைத்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க நினைப்பாங்க இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க? ஒரு கொட்டாய்க்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க, முட்டி போடுறாங்க, வாழ் கத்துறாங்க, பாடுறாங்க, அழுகுறாங்க, சில ஒப்பாரி வைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னாக்க, ஸ்தோத்திரம், பைத்தியக்காரங்க தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு ஞானிகள் தேவை கிடையாது, எனக்கு வல்லவர்கள் தேவை கிடையாது, எனக்கு பிரபுக்கள் தேவை கிடையாது, பணக்கார தேவை கிடையாது. என் வார்த்தைய அப்படியே நம்பக்கூடியதான, என் மேல பைத்தியமாக இருக்கக்கூடியதான பைத்தியக்காரங்க தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அததான் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஏன் தேவன் வந்து ஒரு நல்ல பெரிய பணக்காரர்களை கொண்டு வந்து நம்ம சபையில உட்கார வைக்க வேண்டியதானே? ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுல நீங்க பைத்தியமாக தான் இருக்கிறீங்க, நீங்க பலவீனமா தான் இருக்கிறீங்க, ஒன்றுக்கு உதவாக தான் இருக்கிறீங்க, உங்களால ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கக்கூடிய ஆளா தான் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய மிகப்பெரிய அந்த செழிப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? என்னுடைய சுயபலத்தினால நான் இதை செஞ்சேன்னு சொல்லி பணக்காரவங்க சொல்லுவாங்க. என் உடம்புல தெம்பு இருந்துச்சு, நான் உழைச்சேன்னு சொல்லி நல்லா தெம்போடு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா நாம சொல்ல முடியாதுல்ல, என்கிட்ட பணம் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு ஒரு கூட்டம் கிடையாது, தனிச்சு இருக்கிறேன். ஆனா என்னை கூப்பிடுற ஆண்டவர், நீ வந்து என் ஊழியத்தை செய்ய, நான் உன்னை கூப்பிடுறேன், உன்னை பரிசுத்தப்படுத்துறேன், உனக்கு ஊழியத்தை கொடுக்குறேன், நீ எனக்காக என்ன பண்ணு, ஊழியத்தை செய்யன்னு சொல்லி கர்த்தர் அழைக்கும் பொழுது நம்முடைய அழைப்பு மற்ற ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கையில வைத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் பாத்தீங்கன்னாக்க, ஸ்தோத்திரம், உங்களை தேவன் அழைக்கிறார். இரண்டாவது காரியம் உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். மூன்றாவது காரியம் ஊழியம் செய்ய வைக்கிறாரு. ஆனா ஊழியத்துல நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க? பலவீனமா இருக்கிறீங்க, அறியாம இருக்கிறீங்க. உங்களால என்ன பண்ண முடியாதுனாக்க, கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்ய முடியாது. ஆனாலும் கூட கர்த்தர் சொல்றார், நீ தான் எனக்கு தேவைப்பா, நீ தான் எனக்கு ஊழியம் செய்யணும், நீ தான் எனக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்யணும் சொல்லி கர்த்தர் உங்களை மூன்றாவதாக அழைத்து தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார். வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 14 to 18 வசனம் வாசிக்க போகிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருனாக்க, அதுக்கப்புறம் நீங்க வாழக்கூடியதான வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கணும். என்ன வித்தியாசங்கிறதா இந்த இடத்துல தேவன் சொல்றாரு. வாசிக்கமா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. வாசிங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கும் ஒன்று சேரக்கூடியதான வாய்ப்பு ஏது அப்படிங்கிறார். அவிசுவாசியுடனே கூட விசுவாசிக்கு பங்கு ஏது? நீங்க நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஊர்ல வந்து நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படல. அப்ப அவங்களோட சேரலாம சேரக்கூடாதா, பேசலாம பேசக்கூடாதான ஒரு பெரிய டவுட் இருக்கும். தயவா சொல்றேன், நீங்க எல்லாரோடு கூட சமாதானமா இருக்கு. கையில வைத்தாங்க ஹல்லேலூயா. ஆனா சமாதானம் என்றதான பேர்ல அவங்கள போல நீங்க வாழக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, வேற விதமா வாழ்வாங்க. ஆனா நாம யாரையும் பகைக்க கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது, யாருக்கு விரோதமா எழும்பக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியதான அந்த சாந்த குணமுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டியது அவசியமாக. கையில வைத்தாங்க ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க இருள வாழ்வாங்க, நீங்க போய் இருளுக்கு போயிடக்கூடாது. அவங்க அசுத்தம் வாழ்வாங்க, நீங்க அசுத்துக்குள்ள போயிடக்கூடாது. அவங்களோட பேசணும், பழகணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களோட கூட என்ன பண்ணணும், எல்லாத்துலையும் பங்கெடுக்கணும். நன்மையான காரியங்கள் எது என்பதை அறிந்து அவர்களோடு கூட நீங்க பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையானது தேவன் கொடுக்கிறார். முதல் காரியம் அழைப்பு, இரண்டாவது காரியம் பரிசுத்தம், மூன்றாவது காரியம் ஊழியம், நாலாவது காரியம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமான காரியத்தில் மட்டும் தான் நீங்க இருக்கணும். அப்ப என்ன பண்ணக்கூடாதுனாக்க அசுத்தமாக வாழக்கூடியதான ஜனங்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், பேசணும், பழகணும், அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். ஆனாலும் கூட நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் தனித்து காணப்பட வேண்டியது அவசியமாக. கையில வைத்தாங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்க இந்த ஊர்ல இவங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போயிட்டேன், எனக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை ஆண்டு கொடுத்துருக்காரு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேனாக்க யார்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறதான ஒரு குறுகிய வட்டத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்க ஏற்படுத்தக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அப்ப அவர் நன்மை செய்யும் பொழுது இந்த பிள்ளை எனக்கு தேவை நன்மை செய்வேன், இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை நன்மை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதான அந்த பிரிவினை எல்லாம் அவர் கிடையாது. யாரை பார்த்தாலும் என்ன பண்றாரு, அற்புதம் வந்து முட்டி போட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்குங்க அப்படின்னா. அவன் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு பூரா ஒரே குஷ்டம், ஒரே நாற்றம் பிடிச்சதான் புண்கள், கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா நகமெல்லாம் கீழே விழுந்துருச்சு, முகமெல்லாம் அருவருப்பா இருக்குது, உடம்புல பாதி தான் இருக்குது. அவனை பார்த்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவானாக்க அருவருத்து டே ஊருக்குள்ள வராதரான்னு சொல்லி அடிச்சு விரட்டுற அளவுக்கு ரொம்ப அசுத்தமா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகி என்ன பண்றானாக்க ஒரு காட்டு வழியா நடந்து வரும் பொழுது, அவன் காட்டுல தான் இருக்கிறான், வீட்டுல கிடையாது, ஊர்ல கிடையாது. அவன் என்ன பண்றானாக்க இயேசு கிறிஸ்து இந்த வழியா நடந்து போறான்னு தெரிஞ்ச உடனே நேரா ஓடி போய் அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கேட்கிறான். உனக்கு என்னப்பா பண்ணணும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க அப்படிங்கிறான். பாருங்க, உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றானாக்க, நீ தான் வந்து மோசமா இருக்கிறியே, அழுக்கா இருக்கிறியே, நாரி போய் கிடக்கிறியே, நீ என்கிட்ட பக்கத்துல வராதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணலானாக்க அவனை வெறுக்க கிடையாது. கர்த்தருடைய மிகப்பெரியதான கிருபையை பாருங்க. அந்த குஷ்டரோகி அவர் என்ன பண்ணாருனாக்க என்ன பண்ணாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி எப்படி சுத்தமாக்குனாரு, வார்த்தையினால் மட்டும்தானா? நீங்க தொடுவீங்களா புண்ண? யாருடைய புண்ணா தொடுவீங்களா? அது நாற்றம் பிடிச்ச புண்ணு, அசுத்தமான புண்ணு. அவனுடைய புண்ணுல இருந்து என்ன பண்ணுனாக்க ஒரே ஊனீர் வடிஞ்சிட்டு இருக்குது, மண்ணெல்லாம் ஒட்டி இருக்குது, அதை கழுவ முடியாது, அவனை வந்து கிளீன் பண்ண முடியாது, எல்லாரும் அருவருப்பா பாக்குறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தோத்திரம் குஷ்டரோகியினுடைய அந்த குஷ்டரோகத்தை அவர் தொட்டு குணமாக்கின. கையில வைத்தான் ஹல்லேலூயா. வெறுப்பதற்காக நம்ம அழைக்கப்படல. இவங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, நானும் கோவப்படுவேன். இவங்க சண்டை போடுறாங்க, நானும் சண்டை போடுவேன். இவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன். இவங்க என்ன மோசமா நினைக்கிறாங்க, நானும் மோசமா நினைப்பேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்க அவர்களை போலவே நம்ம என்ன பண்ணணும் நினைக்க கூடாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க, வித்தியாசமானவங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை உடையவளாக இருக்கிறோம். அதனால எல்லாரையும் நேசிக்கக்கூடியதான நபராக காணப்பட வேண்டியது அவசியமா. கையில் வைத்தாங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று வாசிப்போம். சோதரன் 1 யோவான் 3வது அதிகாரத்துல 1வது வாசிக்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, இப்ப பாருங்க, முதல்ல அழைக்கப்பட்டிருக்கீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க, ஊழியம் செய்யறீங்க, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க யாருடைய பிள்ளையா மாற போறீங்க? வாசிங்க, வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்ப பாருங்க, 6வது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றக்கூடியதான அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். கையில வைத்தாங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றதான அடையாளம்.
அப்ப எத்தனை காரியம் பாருங்க, 7 காரியங்கள் வருது. அப்படியே கடைசியாக ஒன்று பார்த்து முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் 13வது அதிகாரத்துல 4 - 5 வசனம் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 13வது அதிகாரத்துல 4வது வசனம் 3 - 5 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் 13:4 தானமா? மேலும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப வரிசையா ஆண்டவர் முதல்ல பிள்ளையா மாறினீங்க, இப்ப என்னவா மாறிட்டீங்க? தேவ ஊழியக்காரன். எத்தனை காரியங்கள் பாருங்க. முதல்ல சாதாரணமா தான் அழைக்கப்படுறீங்க. ஆனா அழைக்கிறாரு, வாப்பா என் ஊழியர் செய்வான்ட்டு. வாப்பான்னு தான் கூப்பிடுறாரு. ஊழியர் கூட சொல்ல கிடையாது, நீ வான்னு சொல்றாரு. வரோம், நம்முடைய வியாதி போகுது, நோய் குணமாகுது, பிரச்சனை சரியாகுது, அதுக்கப்புறம் பரிசுத்தமாகிறோம், அதுக்கப்புறம் ஊழியம் செய்கிறோம், அதுக்கப்புறம் வேறு பிரிக்கப்படுகிறோம், அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையாக மாறுறோம், அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்றதான அடையாளத்துக்கு தேவன் நம்மளை ஆட்படுத்துகிறார். கையில் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. கரெக்டில் நம்ம நிறைய காரியங்கள் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. கடைசியாக ஒரு வாசிக்க போகிறோம். யோவான் 16வது அதிகாரத்துல 33 வாசிக்கலாங்களா? யோவான் 16வது அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றதான ஒரு பெரிய வார்த்தை சொல்றார். இப்ப கடைசியா தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆனா முதலாவது அதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க என்ன முதலாவது என்ன பண்ணணும்? இல்ல, வரிசையா வாங்க. நீங்க முதலாவது என்ன பண்ணணும்? தேவனால் அழைக்கப்பட வேண்டும். 2வது காரியம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 3வது காரியம் சோதரம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். 4வது காரியம் இல்ல 4வது காரியம் வேறு பிரிக்கப்படும். வேறு பிரித்தல், வித்தியாசமா இருக்கணும். 5வது காரியம் அப்ப இதெல்லாம் ஊழியக்காரங்க கூட புரியல, வேறு பிரிக்கப்படுதல், அதெல்லாம் அதுல வரக்கூடியதான். கடைசியா வரக்கூடிய அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடியதான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? பிள்ளைகளுக்கு அடுத்தபடியா நீங்க என்னவா மாறுறீங்க? பிள்ளைகள் என்னவா மாறுறாங்க? அப்ப உங்க அப்பா ஊழியக்காரனாக நீங்க என்னவா தான் இருக்க போறீங்க? சொல்லுது புரியுங்களா? பிள்ளைகள் ஆயிட்டீங்க. பிள்ளைகளுக்கு என்ன உரிமை உண்டு? அப்பாவுடைய சொத்துல முழு உரிமை உண்டு. அப்படித்தானே? அப்ப ஏசப்பா என்ன பண்றாருன்னா ஊழியம் செய்யறாரு. அந்த ஊழியத்துக்கு உரிமையாளரா யார் மாறுறா? அவருடைய பிள்ளைகள் தான் மாறுறாங்க. அந்த பிள்ளைகள் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நான் தான் அந்த ஊழியக்காரன். கையில வைத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் அந்த ஊழியக்காரன். கை வைத்தாங்க. ஹல்லேலூயா. பிள்ளையா மாறுறீங்க, ஊழியம் செய்யறீங்க. ஊழியம் செஞ்சாக்க இந்த உலகத்தை நீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க. கையில வைத்தாங்க. ஹல்லேலூயா. மீண்டுமாக அந்த வசனத்தை மீண்டும் வாசிச்சோமா? 16ல வாசிமா. ஸ்தோத்திரம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கார். அவர் ஜெயிக்கிறவரா இருந்தாக அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடியதான அந்த கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய மிகப்பெரிதான கிருபை உங்களுக்கு எப்படிப்பட்டதான அழைப்பை தேவன் கொடுக்கிறார் பார்த்தாக்க, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட வேண்டும். அவரால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய வேலையை செய்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக வேறு பிரிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறணும். அவருக்கு ஊழியம் செய்யணும். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கதான அந்த உன்னதமான அழைப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கையில் வைத்துலாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பைத்தியக்காரனை தேவன் தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்.
அவன் ஊழியக்காரன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஸ்தோத்திரம். தெக்கப்போலி அப்படிங்கிறதான அந்த பட்டணத்தை அந்த பைத்தியக்காரன் அசைச்சிட்டான். என்ன பண்ணானாக்க, நீங்கள் வாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன பொழுது எல்லாருக்கும் தெரியும் இவன் பைத்தியமாக இருந்ததான இந்த வாலிபன் இவ்வளவு தெளிவாக பேசுகிறான். அப்போ என் வீட்டில் ஒரு பைத்தியம் இருக்குது, அந்த பைத்தியத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? இயேசுக்கிட்ட கொண்டு போக போகிறேன். என் வீட்டில் தீராத வியாதியோட ஒரு பிள்ளை இருக்குது, அதை இயேசுக்கிட்ட கொண்டு போக போகிறேன். என் வீட்டில் தீராத பிரச்சனை இருக்குது, அதை ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அந்த வாலிபனை பார்த்து கர்த்தரை பின்பற்றக்கூடியதான ஒரு பெரிய ஊழியமானது அவன் வாயை திறக்காமலே அந்த நாளில் நடந்து கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீங்கள் போய் நின்னாலே அற்புதம் நடக்கும். நீங்கள் போய் நின்னாலே ஜனங்கள் மனம் மாறுவாங்க. நீங்கள் நின்னாலே ஒரு பெரிய திறந்த வாசல் தேவன் கொடுப்பார். நீங்கள் நின்னாலே இந்த சபைக்கு இந்த உதவி செய்யலாம்ப்பா, இதை நான் செய்யறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நான் இப்படி பொருத்தனம் பண்ணிக்கன்னு சொல்லி எத்தனையோ சாட்சி அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து இது போன நம்முடைய உபவாச ஜபத்திற்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதவிகளை செய்திருக்காங்க. நீங்களே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ பாருங்கள், நம்ம போய் நின்னாலே கர்த்தருடைய அந்த மிகப்பெரிதான அற்புதமானது அப்படி இருதயத்துக்குள்ளே பேசி நான் இந்த சபைக்காக இதை செய்கிறேன் அவங்களா சொல்கிறாங்க. நீங்கள் போய் கேட்கறது கிடையாது, நாமளும் கேட்கறது கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை அற்புதங்களாக அடையாளங்களாக இந்த ஊரில் மட்டும் கிடையாது, இந்த ஊரை சுற்றிலுங்கிற எல்லா கிராமங்களையும் வைத்திருக்க. கையில் வைத்துலாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் 7 விதமான தெய்வீகமான அழைப்பை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தீரே. எங்களை அழைத்தீரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தீரே. அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தினீரே, வேறுபடுத்தி எடுத்தீரே, எங்களை பிள்ளையாக மாற்றினீரே, அந்த ஊழியக்காரங்க மாற்றினீரே. நீ ஜெயித்தது போல இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதான கிருபைகளை கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் வாயை விரிவாக திறந்து கர்த்தர் சமூகம் ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அழைச்சது உண்மை, அதெல்லாம் உணர்ந்து பார்த்து கர்த்தர் நன்றி செலுத்தலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த காலை வெள்ள கர்த்தாவே எங்களோடு பேசியதான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. விசேஷித்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ அழைத்திருக்கிறீரே, அந்த அழைப்பை உணர்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கதாக நான் வாசிக்கிறோம் கர்த்தாவே. நன்மையான காரியங்கள் பிள்ளைடைய வாழ்க்கை பாதையில் நடக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்யும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாக மாறக்கூடியதான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களாக மாறும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியதான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன் வார்த்தையின்படியாக ஆண்டவரை பின்பற்ற நாங்கள் கூட இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பைத்தியமான நபர்கள் கர்த்தாவே உமக்கென்று நீங்க தெரிந்து கொண்டு மிக பெரிதான ஊழியம் செய்தீரே. அப்படிப்பட்டதான காரியம் நாங்கள் கூட செய்யும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனமான பாண்டங்களாக எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஊழியம் செய்யும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திரள் கூட்டமான ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவே, நடியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசியதான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அழைக்கப்பட்டதான அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். அந்த அழைப்பில் நிலைத்திருக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களுக்கு இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் கர்த்தாவே நாங்கள் திறம்பட வேறுபட்ட ஜீவித்தை அதை செய்யும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உடைய பிள்ளையாக மாறும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரராக மாறும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தை செய்து கர்த்தாவே இந்த உலகத்தை நான் ஜெயிக்கும்படியாக அசைக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்து பங்கு பெற எல்லா பிள்ளை ஆசீர்வதிங்க. எல்லா நல்ல சுகபலத்தை கொடுங்க, தீர்க்காயுசை கொடுங்க. வியாதிகள் வேதனைகள் தீராத பிள்ளைகளாம் இயேசுவின் நாமத்தில் அது மறைந்து போகட்டும். இந்த நாளுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் கொடுக்கப்பட இறக்க சின்னமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியமும் சமத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலகாலையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென் இயேசு கிறிஸ்து ஆராதனை நித்திய நித்தியமா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் சமாதானம் அவருடைய அளவற்ற அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God.